ஆக்சுவலி இன்னைக்கு டே சொன்னாங்க இன்டர்நேஷ்னல் நர்சிங் டே அப்படின்னு சொல்லி. நான் ஆக்சுவலி இந்த காலேஜுக்குள்ளே வரும்போது நான் அந்த பக்கம் உள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் தான் மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது வந்து என்னுடைய ஆனிவர்சரி நாங்கள் வந்து நாங்கள் மோட்டிவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் கிரேட் டே. ஏன்னா எனக்கு கொடுத்த பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த காலத்தை தான் நான் அதிகமாக நோட் பண்ணக்கூடிய சூழ்நிலை எனக்கு இங்கே இருந்துச்சு. இங்கே இருக்கிறவங்க நம்ம நல்லா பண்ணியிருக்கோமா நல்லா பண்ணலையா அப்படிங்கிறதெல்லாம் மைண்டில் ஏற்றி அவங்க என்ன ஏற்றிருக்காங்கன்னு சொல்லி நாம ஏதாவது ஒன்று நல்லா பண்ணிடணும். அது நம்மளால் என்ன முடியுதுனாலும் பரவாயில்ல, நாம் அதை வந்து பக்காவாக பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சு பண்ணியிருக்கிறது வந்து உண்மையில் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் அதுதான் அதெல்லாம் எல்லாத்தையும் பார்ப்பேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் மார்க் கொடுத்துருக்கேங்கிறத மத பிரகாரம் வேறு எதுவும் கிடையாது. ஸோ உங்கள் கான்ஃபிடென்ட்டை நான் வந்து பாராட்டுறேன். ஏன்னா இங்கே நீங்கள் படித்து முடித்து வெளியே போகும்போது வெளியே அந்த உலகமும் மார்க்கெட்டும் ஒன்றா இருக்கு. என்னதான் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சதை நீங்கள் வெளியே கொண்டு வர முடியாதவங்க அப்படிங்கிறத தான் எல்லாரும் பார்க்குறாங்கிறத உங்களுக்கு என்ன தெரிஞ்சுட்டாலும் பார்க்குறேன். ஸோ அந்த விஷயத்தை இந்த தருணத்தில் உங்களுடைய இந்த கல்வி நிறுவனம் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு பண்ணியிருக்கிறது தான் நான் இந்த இடத்துல உங்கள் எல்லாத்துக்குமே உணர்த்த விருப்பப்படுறேன். இதை நீங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும். அட் த சேம் டைம் உங்களுடைய தேவைகள் இந்த உலகத்துக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம கல்லூரிகளில் இன்னும் நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸ்களெல்லாம் தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும். அதுக்கு உங்களுடைய தாட் ப்ராசஸை நீங்கள் மற்றவங்களுக்கு வெளியே கொண்டு போகணும். நம்ம காலேஜினுடைய இந்த மாதிரியான குட்னஸான விஷயங்களை நீங்கள் வெளியே கொண்டு போகணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் இந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம் கிரியேட்டிவிட்டி அப்ளை பண்ணுறதுல சீரியஸ்லி இங்கே வந்து 10% எடுத்துட்டு 6% பேர் வந்து நல்லாவே யோசிச்சிருக்கீங்க. ஏன்னா நான் ஆரம்பத்தில் கிரியேட்டிவிட்டியை பார்க்கலன்னு சொல்லியிருந்தேன். கான்ஃபிடண்ட்டாக தான் பார்த்தேன். செகண்டாக நான் கிரியேட்டிவிட்டி தான் பார்க்குறேன். அந்த வகையில் கிரியேட்டிவிட்டியை all people are doing the right way and right opportunities. So it's a goodness for you. So everyone feel good. நீங்கள் உங்களுடைய மார்க்கெட்டை சர்வே பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்க. ஸோ நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயங்களை